இது மகிமை நேரம். மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக 3வது நாளாக உங்களோடு பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 நாட்களிலும் கிறிஸ்மஸ் என்பது கீழ்ப்படிதல் யாரெல்லாம் அந்த காலத்திலே வாழ்ந்தவர் கீழ்ப்படிந்தார்கள் என்பதையெல்லாம் நான் பார்த்தோம். 1வது நாளிலே சகரியா எலிசபெத்தை பார்த்தோம். 2வது நாளிலே தாயாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட மரியாளை பற்றி பார்த்தோம். இன்றைய நாளிலும் தகப்பனாக வளர்ப்பு தகப்பனாக கொடுக்கப்பட்ட யோசேப்பை பற்றி நாம் சிறிது பார்த்தால் அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு புதிய ஏற்பாட்டிலே முதலாக நீதிமான் என்று ஒருவரை சொல்லியிருந்தால் அது யோசேப்பை தான் சொல்லியிருக்கப்பட்டிருக்கின்றது. யோசேப்பை தான் புதிய ஏற்பாட்டிலே நீதிமான் என்று சொல்லி முதலாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீன சட்டத்தின்படி திருமணம் நியமனம் என்பது ஒரு முறிக்க முடியாத ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. ஆனால் நிச்சயம் செய்யப்பட்ட அந்த நாளிலிருந்து திருமண நாள் வரையிலும் அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவரும் தூய்மையாக தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது ஒரு மிகவும் ஒரு அவசியமான காரியம் என்று சொல்லி அவருடைய சட்டத்திலே பாலஸ்தீன சட்டத்திலே அங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தூய்மை இல்லை என்று சொல்லி ஒருவேளை யாராவது ஒருவர் ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சட்டத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் தான் அவனுக்காக யோசேப்புக்காக நியமிக்கப்பட்ட மரியாள் அங்கே கர்ப்பவதி என்று தெரிந்து கொண்டான். அது பரிசுத்த ஆவியால் நடைபெற்றது என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவன் நீதிமானாயிருந்தும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. அந்த கற்பம் என்பது அவர் ஆவியான ஒரு மூலமாக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி அவனுக்கு தெரிந்திருந்தும் அவளுடைய சமுதாயத்தினுடைய சட்டத்திட்டத்தின்படி ஒருவேளை அவளை பழித்து சொல்லாமல் அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் அங்கே நினைத்திருந்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். ஆனால் நடந்தது என்ன? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தேவதூதன் அவருடைய கனவிலே தோன்றி தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே என்று சொல்லி அழைத்து மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி சொப்பனத்திலே சொல்லுகின்றான். இவன் தாவீது வம்சத்திலே பிறந்தவன். ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாவீது வம்சத்திலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி முன்னறிவிக்கப்பட்டது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இவன் தாவீதின் குமாரனாகிய யோசேப்பினுடைய மகனாக இங்கு இயேசு பிறக்க இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு என்று சொன்னால் பாவத்திலிருந்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி அந்த அர்த்தமாக காணப்படுகின்றது. ஆகவே இயேசு மரியாளுடைய வயிற்றிலே அங்கே உற்பத்தி ஆகி அவள் பிறக்க போகிறாள். அவளுடைய நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே யோசேப்புக்கு தேவதூதன் சொல்லுகின்றான். அப்படியே கீழ்ப்படுகின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் தேவதூதன் மூலமாக ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் ஏவப்பட்டால் நாம் எப்படி கீழ்ப்படிந்து காணப்படுவோம்? தள்ளிவிட மனதாயிருந்தவன் தேவதூதன் சொல்லிவிட்டான் என்பதற்காக அவன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். நாமும் அப்படி ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை அப்படி காணப்படுகின்றதா? நம்முடைய வாழ்க்கையிலே தேவதூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒருவேளை ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனதிலே ஏவப்படக்கூடிய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதா நாம் காணப்படுகின்றோமா? இந்த யோசேப்பு இயேசு பிறக்க போகிறார், கன்னியாகிய மரியாளுடைய வயிற்றிலிருந்து அவர் உற்பத்தியாகி பிறக்க போகிறார் என்று சொன்னவுடனே அது அப்படியே அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த யோசேப்பை பற்றி நாம் இன்னும் அதிகமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவன் நீதிமான் மாத்திரமல்ல, கற்பனைகளை அதிகமாக தெரிந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கற்றுக்கொண்டவன், அவன் வேதத்தினை அதிகமாக கற்று தேர்ந்தவன். ஏனென்று சொன்னால் அந்த வேதத்தின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனம் நிறைவேறுது என்பது அதை புரிந்து கொண்டு அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியில் சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது எல்லாம் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாமும் பழைய ஏற்பாட்டு பகுதிகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டதை எல்லாம் நாமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றோமா?
தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கின்றோமா? இந்த யோசேப்பு நியமங்களை தாண்டியும் அவன் ஒருவேளை சமுதாயத்தில் வாழக்கூடிய சமுதாயத்திலே இது ஒரு கரையான ஒரு காரியம் என்று அவன் மனதிலே தோன்றினாலும் இது ஒரு அவமானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஒருவேளை அவன் சித்தத்தின்படி அவனுடைய சுய சித்தத்தின்படி அவன் நினைத்தாலும் தேவதூதன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றான். ஏனென்று சொன்னால் அவன் கீழ்ப்படிதல் என்பது தேவதூதருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி அப்படியே கீழ்ப்படுகின்றார். ஏனென்று சொன்னால் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு வரும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கக்கூடிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்படுகின்றோமா? எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அவிசுவாசியாக இராமல் விசுவாசத்தோடு காணப்படுகின்றோமா? ஒருவேளை சொல்லப்பட்ட வார்த்தை என்பது ஆவியான உள்ளத்தில் ஏவப்பட்ட வார்த்தை என்பது ஒருவேளை இந்த சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக, அது தேவனால் ஏவப்பட்ட விஷயம், தேவனால் சொல்லப்பட்ட விஷயம், தேவதூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை என்று அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாக காணப்படுகின்றோமா? நாம் கீழ்ப்படிதலோடு காணப்பட வேண்டும். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து கன்னியாக இருக்கக்கூடிய மரியாளை ஏற்றுக்கொண்டான், அவளை தன்னோடு இணைத்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த அரசுக்கும் அவன் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. லூக்கா 1:6 நாம் பார்த்தோம் என்று சொன்னோமானால், குடிமதிப்பு எழுதுவதற்காக அகஸ்துராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் வேறு இடத்தில் இருந்தாலும் அவரவர்களுடைய இல்ல நாடுகளுக்கு அவருடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவன் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து அங்கே யூதேயாவில் உள்ள எருசலேமுக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாசரேத்தில் இருந்து அந்த எருசலேம் என்பது 90 மைல் நீளமாக காணப்படுகின்றது. இந்த 90 மைல் நீளத்தையும் அந்த கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 நாள் பிரயாணமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 3 நாள் பிரயாணம் அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே மரியாளுக்கு பிரசவ காலம் அங்கே வந்துவிட்டது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, எவ்வளவு பொறுப்பாக ஒருவேளை கற்பவதியாகி இந்த மரியாளை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தவன் அழைத்து செல்கிறான். ஆனாலும் தன்னுடைய கடமையாகிய இந்த மரியாள் பிரசவ காலத்திற்கு அந்த நேரத்திற்குள்ளாக வந்துவிட்டாள் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் அதை அப்படியே அதை ஏற்றுக்கொண்டவனாக எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்கிறவனாக அங்கே காணப்படுகின்றான். 3 முறை அவன் கனவிலே எச்சரிக்கப்பட்டு எதிரிலிருந்து குழந்தையை பாதுகாக்க ஒவ்வொரு ஊராக எடுத்து சென்றான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பிறக்கப் போவது மண்ணின் வாழக்கூடிய மனிதர்களாகிய உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அந்த பாத்திரம் இந்த மரியாள் மூலமாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுகிறது என்பதையெல்லாம் அவன் நன்கு அறிந்தவன் தான். அவன் நன்கு அறிந்து கொண்டுதான் அவன் இந்த மரியாளை ஏற்றுக்கொள்கின்றான். ஏனென்று சொன்னால் தேவதூதன் இயேசு என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களை நீக்குவதற்காக அனுப்பப்படக்கூடிய ஒரே பாத்திரம், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான ஒரு குமாரன் அனுப்பப்படுகின்றார். அதற்கு அனுப்பப்படுவதற்கு பாத்திரமாக தெரிந்து கொண்டு எடுக்கப்பட்ட கன்னிகை இந்த மரியாள். இந்த மரியாள் அந்த காலத்திலே வாழ்ந்த காலத்திலே நீங்க பார்த்து என்று சொன்னால் எத்தனையோ கன்னிகைகள் என்னுடைய வயிற்றில் பிறக்க மாட்டாரா என்று சொல்லி ஒருவேளை ராஜா வீட்டில் உள்ள கன்னிகைகள் கூட எதிர்பார்த்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திலே தன்னுடைய ஒரே பேரானாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பப்படுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் இந்த மரியாள். அந்த மரியாளை ஏற்றுக்கொள்ள மனதா இருப்பதற்காக அந்த நியாயப்பிரமாணத்தையும் கற்பனையையும் நன்கு அறிந்து கீழ்ப்படுத்தி நடக்கக்கூடிய நல்ல பாத்திரமாக இந்த யோசேப்பை தேர்ந்தெடுத்தார். ஆகவே இந்த யோசேப்பு மரியாள் என்ற இந்த தம்பதிகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கற்பனைகளை பற்றி கற்பனைப்படி நடக்கிறவர்கள், அவர்கள் நியாய பிரமாணத்தை மீறாமல் அதன்படி நடக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே கீழ்ப்படுகிறவர்கள். அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அரசருடைய கட்டளையை கூட கீழ்ப்படிந்து நடக்கின்றார்கள். ஆகவே எல்லா விஷயத்திலேயும் அவர் கீழ்ப்படிந்த இந்த சமுதாயத்திலே வாழ்ந்ததின் அடிப்படையிலே இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு அவர்கள் மூலமாக அனுப்பப்பட்டார். அவர்கள் ஒரு பாத்திரமாக எடுக்கப்பட்டார்கள். அவர்கள் இன்றளவும் 2019 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றளவும் இயேசுவை பற்றி நாம் நன்கு சிந்தித்துக் கொண்டிருக்க காலகட்டத்திலேயும் அவரை பற்றி பேசும் பொழுதும் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பற்றி நாம் பேசும் பொழுது அவருடைய தாயாகிய மரியாளையும் யோசேப்பையும் நாம் பார்க்கின்றோம். அவருடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. வேத புஸ்தகம் உள்ளளவும் கிறிஸ்தவம் உள்ளளவும் இந்த உலகம் உள்ளளவும் அவருடைய பெயர் எல்லாருடைய வாயில் உச்சரிக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்துமஸ் பண்டிகை இயேசு பிறந்த பண்டிகை, அது ஒரு கீழ்ப்படிதலின் பண்டிகை. நாமும்
அப்படியே இந்த யோசேப்பை போல, இந்த மரியாளை போல நாம் கீழ்ப்படிந்து காணப்படுகின்றோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகின்றது? கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்காது. ஆகவே கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கீழ்ப்படிதலாக நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை ஒரு மகிழ்ச்சி உள்ள பண்டிகையாக அமையும். அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, இந்த யோசேப்பை போல ஒரு நீதிமானாக எங்களை மாற்றும் தகப்பனே, நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டு தப்பி ஒருவேளை தூரத்தில் இருந்தாலும் எங்களை நீர் பிடித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் ஆண்டவரே. பாவியாக இருந்தாலும் நீர் கழுவி பரிசுத்தவானாக மாற்றும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாட, மகிழ்ச்சியோடு கொண்டாட கீழ்ப்படிதல் ஆவி எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. வச்சரும் மீட்பருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை